ரியல் டைம்ல என்ன நடக்குமோ படத்துல இருந்தது. அது படம் பார்த்த மாதிரி இல்ல. நம்மளே அந்த ஒரு ஃபேமிலில வாழ்ந்த மாதிரி இருந்தது. லோ பட்ஜெட்ல இவ்ளோ சூப்பரா இருக்கும்னு நிச்சயமா நினைச்சு பார்க்கல. ரொம்ப சூப்பரா இருந்தது. எவ்ளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் செல்ஃப் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பர்சங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டடான ஃபிலிம். பிராக்டிக்கலா இருந்தது. அவ்வளவுதான் நினைச்சேன். நாங்க என்ன போய் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சோம். பட் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அழுதபடியே இருக்காங்க. ரொம்ப சூப்பர் படம். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நல்ல ஒரு மோட்டிவேட்டான ஸ்டோரி. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சீரியஸாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு நிறையா விஷயங்கள் கனெக்ட் ஆனதுனால இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மிடில் கிளாஸோட லைஃப்பை டோட்டலாகவே காமிச்சிருந்தாங்க. அவங்களோட லைஃப் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது, எவ்வளோ தூரம் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும். வாடகை வீடு இன்னைக்கு சென்னையில் அனுபவிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு மாதமாவது எவனா ஒரு வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நிலமெல்லாம் இருக்குல்ல, அதோட லைஃப் எல்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற வழியே இல்லை, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளனா அவுட்டரில் தான் போய் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த லைஃப்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா கனெக்ட் ஆகுது. அவங்க ஆசை எப்படி நிறைவேற்றணுன்றது வந்து படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. யா அந்த மாதிரி தான். அவங்க லைஃப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படமா இல்லை வீடு வாங்கினவங்களுக்கான படமா? ரெண்டுமே வாங்கி அந்த லட்சியத்தில் ஜெயிக்கிறாங்க பாருங்க, அதுதான் படத்தோட பெஸ்ட்டு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சித்தார்த் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. தேவயானி மேம் சூப்பர். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லைஃப்க்கு இந்த படம் ஒத்து வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இதை பார்த்து நிறைய பேருக்கு அது ரியல் ஸ்டோரி தான். பட் இதை பார்த்து இன்னும் நிறைய பேருக்கு இதாகும். லாஸ்டா வீடு வாங்குனது நல்லா இருந்துச்சு. யாரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு? சரத்குமார் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சித்தார்த்தும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 3 BHK அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? வீடு வாங்குறது எவ்வளோ பெரிய கனவுன்றது நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. சித்தார்த் கேரக்டர் வைஸ் யார் நல்லா பண்ணிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, ஸ்டோரி எல்லாமே பிடிச்சிருந்தது. என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? எந்த படத்தை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியும். 3 BHK மெசேஜ்னு பெருசா இல்ல. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இட்ஸ் லைக் எவ்ரி ஒன் கேன் ரிலேட்னு நினைக்கிறேன் நான். மோர் ஆர் லெஸ் ஆல் த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கேன் ரிலேட். இது 3 BHK படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க ஒரு வீடு வாங்கணும்னா என்ன கஷ்டப்படுறாங்க அது பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி இருக்குது. படம் வந்து ரொம்ப யதார்த்தமாக எடுத்துட்டாங்க. படம் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய கதை இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய கதை தான் இந்த படம். எனக்கு வந்து சித்தார்த் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஸ்கூல் பையனா நான் ஒரு 4-5 சீனாக இருந்தாலுமே அந்த 5 சீனில் அவன் ஸ்கூல் பையனாக நடிக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்கூல்லேருந்து டக்குன்னு காலேஜுக்கு மாறும்போது அந்த காலேஜுக்கான மெச்சூரிட்டி நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலை தேடுறதா இருக்கட்டும், வேலைக்கு ஓடுறதா இருக்கட்டும், அதனையும் நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்கணும். அதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கு ஒரு அப்பா உண்மையிலே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்காரு அப்படிங்கிறத நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தால் கொண்டுட்டு வந்துடலாம். ரொம்ப பெரியவர் அது வந்து திருப்பி கீழேருந்து மேலே கொண்டுட்டு வர்றது கஷ்டம். படம் நல்லா இருக்கு. டீசன்ட் வாட்ச் மூவி. டேரக்டர் உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். சரத்குமார் சாரோடைய கேரியர் பெஸ்ட். சித்தார்த்தோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. மீதா ரகுநாதன் ஆழ்ந்திருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். அதே மாதிரி தேவயானி மேடமும் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நம்ம எங்கேயுமே வந்து குறை சொல்ல முடியல. அவர் வந்து 4 சீனில் தான் வந்திருந்தார். உண்மையிலே அந்த ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு படத்தில் வந்து யோகி பாபாவோட ஃபுல் சீனில் கண்டினியூட்டியாக வர்றதை விட இந்த 4-5 சீனில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் சீனாக கண்டினியூ ஆகும்போது மாவீரன் தவிர அடுத்து எதுலையுமே அவருக்கு கனெக்ட் ஆகலைன்னு தோணுச்சு. ஆனால் ஒரு படத்தில் ஒரு 5 சீனில் மட்டும்தான் அவரோட வருது அப்படின்னா கூட அந்த காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு 4-5 இடத்துல சிரிச்சது காரணமே பார்த்தீங்கன்னா யோகி பாபு தான். அந்த ஒரு விஷயமும் நல்லா இருந்தது. நடந்த விஷயம் ரியல் எஸ்டேட் ஹைக்கான விஷயங்களும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு காசை சேமிச்சு வைப்பாங்க. அந்த டைமில் யாராவது ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் அவாய்டே பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க பணம் செலவு பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ இந்த வீடு வாங்குற கனவு தள்ளி போகும். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து பக்கா யதார்த்தமாக பக்காவாக உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப 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 எமோஷனு, ஃபீலிங்ஸு, கனவு எல்லாமே கலந்துருந்தது. இதுதான் அப்படின்ட்டு நம்ம பர்டிகுலரா சொல்ல முடியாது. இவங்க அவங்கன்னு சொல்ல முடியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுதான் இதுல ரொம்ப பியூட்டியே. ஐயோ அவருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவர் வந்தாலே ஒரு சந்தோஷம் தான். அவர் வந்தது ரொம்ப ஹாப்பி. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நான் அழுதேன். நான் ஒரு 5-6 சீனில் அழுதுட்டு. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இது படம் பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்தது. டோட்டலாகவே எங்கள் அப்பா கிட்ட சாரியே கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் எதுவுமே பண்ணதில்லை.
பட் எங்களுக்காக நிறையா கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அவர் ஃபேமிலிக்காக எந்த விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் காமிச்ச விதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது ஒரு ஃபீல் விட்டான மூவியாக இருக்கும். மாஸாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிசப்பாயின்மெண்ட். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும், மிடில் கிளாஸ் லைஃப்பை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ். 3 பெட்ரூம் வீடு, அதாவது ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 BHK போகலாம். அப்பாவுக்கு தனியாக அவன் கல்யாணம் பண்ணான்னா ஒரு வீடு. இங்கே அப்பா இருக்காங்க, மகன் இருக்கா, மகன் இருக்கா, மகனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ 3 பெட்ரூம் வீடு வாங்கணும். இந்த வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ போராடினாங்க. சென்னை சிட்டிக்குள்ளே வீடு வாங்க முடியுமா? ஃபஸ்ட்டு நம்ம வாழ்கிற ஊர்லேயே வாங்கணும் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி போய் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் போகிறாங்க. சிட்டிக்கு வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. இந்த மாதிரியுடைய வாழ்க்கையுடைய இப்போ நடக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்காரு. டேரக்டருக்கு வந்து பெரிய ஆட்ஸாக சொல்லலாம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.